ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அளவு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவு வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு ஸ்டார் பூ, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூமில் இந்த மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மஷ்ரூமில் கொஞ்சம் நிறைய தண்ணி விடும். நம்ம மூடி போட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நிறைய விட்டுருக்கு. இந்த தண்ணி குறையிற வரைக்கும், நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடைஞ்சிடாத அளவுக்கு மெதுவாக கலந்து விட்டுடுங்க. இப்போது நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு குக்கரோட மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கரெக்டான அளவுகளோட, அரிசி உடையாமல் ரொம்ப வாசனையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட குக்கும்பர் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.